அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசைச்சாராயத்தால் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 49ங்கிற தகவல் வந்து ரொம்ப மனவேதனையை உண்டாக்கி இருக்குது. இன்னும் சில நிமிடங்களில் அது ஒருவேளை 0.5% தொட்டு அதையும் தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதியுள்ள நூற்றுக்கணக்கானவங்க வந்து சிகிச்சையில் இருக்கிறாங்க. பல இடங்களில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை சொல்லி பல இடத்துல சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் இங்கே வர பயந்துக்கிட்டு வேறு எங்கேயாச்சும் வேறு இடங்களில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னென்னு தெரியலை. இன்னும் நூற்றுக்கணக்கானவங்க சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையில் இதுவரைக்கும் 49-50 தொட்டது இது எப்படி அப்படி ஒரு சதத்தை அடிச்சிடுமோங்கிற பயமும் கவலையும் எல்லாருக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை வந்து பெரிய அரசியலாக்கி எப்படியாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மேலே ஒரு பெரிய குற்றத்தை சுமத்தணுங்கிற நோக்கத்தில் ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனே பதவி விலகிடணும், அவர் வந்து இதை வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாருங்கிற செய்தி வருது. அப்போ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படியே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் குற்றம் சுமத்தாதீங்கப்பா, ஓன் குத்தமா ஏன் குத்தமா யார் செய்த குத்தம்னு இது பாட்டு பாடுற விஷயம் இல்லை. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி நடக்கலையா, எத்தனை இந்த மாதிரி விசைச்சாராய பலிகள் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க. அது மாதிரி ஆரம்பத்திலேருந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலமாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியாக எல்லா ஆட்சி காலத்துலையும் இது மாதிரி விசைச்சாராய இறப்புகள் நடந்திருக்குது. இது நடந்தது நம்ம சரின்னு சொல்லலை. ஆனால் இதுக்காக உடனடியாக நீங்கள் வந்து பதவி விலகுங்கன்னு சொல்லி அந்த அரசியல் பண்ணுற விதம் தான் தவறுன்னு சொல்லி ஒரு நடுநிலையாளர் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த அரசு நடத்துகிறவங்களுக்கு இதில் பொறுப்பு இல்லாமையாக போச்சுன்னா நிச்சயமாக பொறுப்பு இருக்குது. இது மாதிரி இனிமேல் நடக்காமல் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குது, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அவர் இப்போ எடுத்திருக்க நடவடிக்கை ஒரு வகையில் நம்ம வந்து அவரை பாராட்டத்தான் வேணும். செய்தி கிடைச்ச நிமிஷமே உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து உத்தரவு போட்டு என்ன பண்ணுறாங்க, அமைச்சர் விருப்பங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கிறாரு. ஏவா வாலு, மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின் போன்றவங்களாம் போயிருக்கிறாங்க. இந்த நேற்று காலையில் ஒரு 5-6 பேர் உயிரிழந்த உடனே அந்த அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இது வந்து விசைச்சாராயத்தால் இறக்கலை, அவங்களுக்கு ஏதோ வயிற்று வலி உடற்கோளாறில் இறந்தாருன்னு அவர் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே ஓஹோ அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த இறந்த வீட்டுக்கு வந்த ஆள் பூரா என்ன பண்ணியிருக்கான், அவன் போய்ட்டு ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறான். இல்லை ஒருவேளை வந்து இந்த இறந்த வீட்டுக்கு போனால் டீ காப்பி கொடுப்பாங்களா, அது மாதிரி இங்கே வந்தவங்களுக்கு அவங்களே வாங்கி யாரும் அங்கே உள்ள ஆள் யாரும் சப்ளை பண்ணாங்களான்னு தெரியலை. அப்போ இந்த வித்தவன் என்ன பண்ணியிருக்கான், ஆகா பக்கத்து வீட்டில் இலை விழுந்து போச்சுடா, கூட்டம் நிறையா வருது, நம்ம உடனே தயாராக பண்ணணும்னு சொல்லி அவன் எதை அவசரமாக கலந்து எண்ணத்தை கொடுத்தானோ இப்போ ஏகப்பட்ட ஆளுக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய நிகழ்வாக செஞ்சது யாருன்னா இந்த கள்ளச்சாராயத்துக்கே மன்னனாக இருக்கிற ஒரு ஆள் தான் செஞ்சுருக்கிறாரு. அந்த ஆள் பேர் வந்து கோவிந்தராஜன் சொல்கிறாங்க. அந்த கோவிந்தராஜனும் அவரை சேர்ந்த 4 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த கோவிந்தராஜன் ஏற்கனவே ஒரு 23 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரான். இவர் வந்து பகிரங்கமாக பப்ளிக்காக வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு குடிசையில் ஒரு கொட்டாயை போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு 24x7. இவர் விற்கிற இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 200 மீட்டர் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமையெல்லாம் இல்லை, நல்லா அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் அதை யாருமே கண்டிக்கிறது இல்லை. மக்கள் சில நேரங்களில் போய் குறை சொல்லுவாங்க, இது அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அப்போ வந்து அவனை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டு ஒரு கேஸை போடுவாங்க. கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவார், வெளியே வந்து திரும்பி ஆரம்பிச்சிடுவார். இது மாதிரி ஏற்கனவே 23 தரம் போயிட்டு வந்தவர் தான் இந்த கோவிந்தராஜன் சொல்கிறாங்க. அப்போ இந்த கோவிந்தராஜன் வந்து விற்கிறாருன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கிங் பண்ணி இவர் கைக்கு வர்றப்ப இது ஏதோ ஒரு வேறு இடத்துல இருக்குல்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது இந்த துறை தானே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்குறாங்க. அப்படி கண்டுபிடிக்க விட்டதுனால தான் என்ன பண்ணிட்டார் முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இந்த ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வாலுங்கிறவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டு சென்னை மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு எஸ்பி செந்தில்குமார் அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இறந்தவர்களை அடக்கம் பண்ணுறதுக்கான அந்த பொறுப்புகளையும் அந்த அரசு நிர்வாகமே எடுத்துக்கிட்டு மீதி பேரை காப்பாற்றுறதுக்குள்ள வேலைகளை வந்து துரிதமாக முடுக்கி விட்டுருக்காரு முதலமைச்சர். முடுக்கி விட்டு சொல்கிறாரு, எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக இருக்குது, நான் இதை வந்து ரொம்ப கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வருத்தத்தை சொல்லிவிட்டு மீது உள்ளவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற முயற்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறங்கியிருக்கிறது ஒருவேளை அவரை பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து எப்பவும் இல்லாத வகையில் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வர்றாங்க, எதிர்கட்சிக்காரங்க வர்றாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பெரும்பாலும் வர்றாங்க. புதுசாக
போன வருஷம் கூட இது மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் போய் எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் புதுசாக ஆரம்பித்த சில கட்சிக்காரங்க வர்றாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம். சமீபத்தில் இடைத்தேர்தல் நடக்க போதுனால அந்த தொகுதியில் நம்ம வந்து ஜெயிக்கணும், அங்கே அரசியல் பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு கூட்டம். பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இனிமேல் எங்கள் அரசியலை ஸ்ட்ராங்காக பண்ணணுங்கிற மாதிரியும் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் அவங்க ஒரு கூட்டம். இப்படி அரசியல் கட்சிகள் பூரா கூட்டம் கூட்டமாக வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு, இவர் மருத்துவர் வைத்தியம் பார்க்குறத விட்டுட்டு இவர்கிட்ட பேட்டி கொடுக்குறது வேணும் சரியாக இருக்குது. ஆக இதை எப்படியாச்சும் அரசியல் பண்ணணுங்கிறத தான் வர்றாங்கிற ஒழிய இது தவறு. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதை தயவு செய்து எல்லாருமே தவிர்த்துக்கங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த மாதிரி அரசியல் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சி இனிமேல் நடக்கவே கூடாது, அதுக்கு என்ன வழிங்கிற யோசனையே நீங்கள் வந்து சொல்லி அதற்கான வேலை பார்க்குறது தான் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு புதுசாக ஒரு தகவலை என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, இந்த செய்தியை வந்து வர்றதுக்கு வேற ஒரு செய்தியை மறைக்கிறதுக்கு போட்டுட்டாங்க. அது என்ன வேற ஒரு செய்தினா, இது வந்து ஒரு அபாண்டமான தகவல், தவறான தகவல் தான், இருந்தாலும் நம்ம பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். கடந்த 2-3 நாளுக்கு முன்னாடி கடந்த 2024 தேர்தலில் போட்டியிட்ட பாஜக வந்து 140 இடங்களில் அந்த ஓட்டு என்ற இவிஎம் மிஷினில் வந்து எண்ணிக்கை வித்தியாசம் இருக்குது. ஓட்டு போட்டது 1000னா உள்ளே இருக்கிற ஓட்டு 1200 இருக்குது. எப்படி 200 ஓட்டு குட்டி போட்டிருக்கோம். ரொம்ப இடங்களில் 150 ஓட்டு, ஒரு இடத்துல 48 ஓட்டிலோட பாஜக ஜெயிச்சிருக்குது. அதனால் அது என்றதில் ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்குது. அதை சரியாக கண்டுபிடிச்சா 100 இடங்களில் பாஜகவுக்கு தோல்வி தான் இருக்கும். இந்த 100 ஓட்டுகளும் இந்த காங்கிரஸோட இந்தியா கூட்டணிக்கு வரும். அப்போ காங்கிரஸோட இந்தியா கூட்டணி 234 334 ஜெயிச்சதாக வரும். ஆட்சி அவங்க தான் அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்கிற மாதிரி பரவலாக ஒரு பேச்சு வந்து இந்த பாஜகவுடைய ஆட்சி அமைச்ச இந்த அணி நிலைக்குமா நிலைக்காதாங்கிற கேள்வி நிறைய அந்த வலைதளங்கள்லையும் டிவிக்கள்லையும் பேட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு அந்த பாஜகவுடைய தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லிட்டாரு, இது மோடி அரசுலாம் 6 மாதம்லாம் தாங்காது, அவன் என்ன மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கிறா, தப்புட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்த உடனே இந்த செய்தி பெருசாக பூதாகரமாக பேசப்பட்டு வந்த நிலையில், அதே சூழ்நிலையில் வந்து மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து நடந்து, இந்த ரயில் விபத்து வந்து பாஜகவுடைய அந்த ரயில்வே துறை மந்திரியுடையக்கு தான் இதுக்கு பொறுப்பேற்று தாழ்மீக பொறுப்பெடுத்து அவர் வந்து பதவி விலகணும். இது மாதிரி நிறையா நடந்திருக்குன்னு அந்த ஒரு செய்தியும் இப்படி பரபரப்பாக 2 செய்தியும் சூடாக அனல் பிறக்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய செய்தி வந்தோடனே அந்த செய்தியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த செய்தியை இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த செய்தியை உருவாக்கிருச்சா, இது வந்து இயற்கையாக நடந்த விசச்சாராய மரணமா அல்லது கொலையாங்கிற அளவுக்கு சில சந்தேகப்பட்டு அபாண்டமான வதந்திகளை பரப்பக்கூடிய அளவுக்கு பேசிட்டாங்க. இது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிலருடைய சந்தேகம், அவருக்குள்ள ஆசை, இப்படி ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, ஏங்க செத்து போனாங்க, அவர் செத்து போனவர்கள்னா தியாகிகளா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் 10 லட்ச ரூபா நீங்கள் வந்து நிவாரணம் அறிவிக்கிறீங்க? அப்போ 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்தா அவங்க அடுத்தடுத்து என்ன நினைப்பாங்க, சரி பரவாயில்லையா நம்ம செத்ததுக்கு நம்மளுக்கு பணம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து இனிமேல் தப்பிச்சுக்கிறத செஞ்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. விசச்சாராயத்தை காய்ச்சி விற்றவரும் குற்றவாளி தான், வாங்கி குடித்தவரும் குற்றவாளி தானே. அப்போ குற்றவாளிக்கு ஏன் நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்ட்டு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதை பெரும்பாலானவர் கேட்குறாங்க. இன்னொருத்தர் பாஜகவை சேர்ந்த ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு யூடியூப் ஆள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மிக மிக பிரபலியமானவர், ஒரு ஏற்கனவே ஒரு பெரிய தொலைக்காட்சியில் இருந்து அவர் வந்து இப்போ தனியாக யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க ஒரு சிவகாசியில் வந்து ஒரு பட்டாசு தொழிற்சாலை ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தவருக்கு போய்ட்டு நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ நிவாரணம் அறிவிக்கிறீங்க, அதையும் கொடுக்குறது மாதக்கணக்கில் கடந்து கொடுக்குறீங்க, இன்னொரு சிலர் கிடைக்காம கூட போயிடுது. அவன் வந்து சாக போகிறான்னு நினச்ச சாகலை, யதார்த்தமாக நடந்த விபத்து. ஆனால் இவன் வந்து விசச்சாராயம் அரசால் தடை செய்யப்பட்ட குற்றமாக இருக்கிற குற்றவாளி விட்டுறதை போய் வாங்கி குடித்தவனுக்கு போய்ட்டு ஒரே நாளில் போய் 10 லட்ச ரூபா செக்கு கொடுக்கல, இது என்னங்க நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது கூட ஒரு வெள்ளை நியாயமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அறிவிக்கிறாரு, நாங்கள் இறந்தவங்களுக்குலாம் 1000 ஒவ்வொரு லட்சம் நாங்கள் கொடுப்போம், வீட்டுக்கு வேலை வாங்கி கொடுப்போங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். இதெல்லாம் கேட்டவுடனே இன்னொரு சில ஆள் என்ன சொல்கிறாங்க, 49-50 பேர் செத்தது ரைட்டு, மிச்சம் இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் யாருக்காச்சும் 4-5 பேர் அவன் வீட்டில் சண்டைக்கு உள்ள ஆளாக இருப்பேன், இவன் எப்போச்சும் மண்டையை போட்டால் தேவலாமான வீட்டில் கனவு கொண்டுக்கிட்டு இருந்தவனாக இருப்பேன். அவன் நினைக்கிறான், இப்போ ஒரு கற்பனை நினைக்கிறான், இவன் செத்துட்டான்னா தேவலாம், நம்மளுக்குள்ள தொல்லையும் ஒழிஞ்சு 10 லட்ச ரூபா பணமும் வந்துச்சுன்னு அவனை சரியாக பராமரிக்காமல் விடுறக்கூடிய சூழ்நிலையோடு உருவாகுமோங்கிற அந்த சந்தேகத்தையும் ஒரு சிலர் கிளப்புறாங்க. அப்போ இதில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான செய்தி என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இறக்குறவங்களுக்கு அரசாங்கம் வந்து பொதுப்பணத்தை தூக்கி 10 லட்சம் 5 லட்சம்னு கொடுக்குறது தவறு.
அப்படி நீங்கள் நிவாரணம் கொடுக்கறதா இருந்தால் யாருனால பாதிக்கப்பட்டாங்களோ, பாதிப்புக்கு உள்ளாக்கினவங்கள்ட்ட பறித்து பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுங்க, மக்களுடைய பொது பணத்தை கொடுக்க வேணாம். இப்படி தவறான முறையில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் நிவாரணத்தை அதிகமாக கொடுத்தா அவங்க தொடர்ந்து தவறு செய்வாங்கள ஒழிய அதுலேருந்து திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதனால் இப்போ இது இனிமேல் நடக்காமல் இருக்கணும்டா, குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறத அரசு தவிர்த்துக்கணும். ஒன்று, இந்த மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்குள்ள முயற்சிகள்லாம் செய்யட்டும். 2, இதை மாதிரி விசச்சாரம் எங்கேயாச்சும் காய்ச்சுறாங்கன்னு கண்டாலும் அவங்கள கடுமையாக தண்டனை பண்ணி வெளியே வராத அளவுக்கு அவங்கள உருவாக்கணும். 3, இது கண்டும் காணாமல் விடக்கூடிய அந்த காவல்துறையும் அரசாங்கத்தையும் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அரசியல் ரீதியாக ஒருத்தர் குறை பேசி நீங்கள் செய்கிறது அரசியல்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் செய்யாதீங்கிற கருத்து தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இங்கே இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். நன்றி.